அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா, எம்ஜிஆர். இப்போது வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால் பார்ட் 2 வீடியோ இது. ஓகே, சென்ற வீடியோ பார்ட் 2 வீடியோ இது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன நான் பேசணும் அந்த தலைப்பையொட்டி தான் அது அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வர போகிறேன். ஓகே, இதில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகே, எதை பற்றி பேசினேன்? காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர், வண்டர்ஃபுல் காஷ்மீர். ஒரு பாட்டு இருக்குது இதே வினை படத்தில். எம்ஜிஆர் அவர் இந்த பாட்டை பாடுவார். எந்த இடத்துலன்னா காஷ்மீரில். அதாவது அந்த படம் எடுக்கிறப்ப ஷூட்டிங்க்குன்னு ஜம்மு காஷ்மீருக்கு படம் எடுக்கிறவங்க அங்கே போயிருக்காங்க. ஸோ அப்போ அதில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அந்த பாட்டு பாடியிருக்காரு அந்த படத்தில். இந்த பாட்டு காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர், வண்டர்ஃபுல் காஷ்மீர். அவ்வளோ அழகான இடம். அவர் வர்ணித்து பாடுறாரு. நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை. இப்போ இவருக்காக பின்னணியில் ஒரு பாடகரை பாடியிருக்காரு. அவ்வளோ அழகான இடம். ஓகே, ஸோ இப்போ அந்த காஷ்மீரை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஓகே, அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் இப்போதைக்கு நான் சொல்கிறேன், யாருக்கு சொந்தம்னு சொல்கிறத விட யாருக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முதல் கேள்வி. யாருக்கு சொந்தமாக இருக்கணும்? பலருக்கும் ஆசை இருக்கும், இந்த இடம் உண்மையாக யாருக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பலரும் பல மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்னா, ஜம்மு காஷ்மீரில் இப்போது வாழ்கிறாங்க. அந்த ஜம்மு காஷ்மீர் நாட்டில் உள்ள ஹரிசிங் ராஜா அவர் இல்லைப்ப, ஆனால் எழுதி கொடுத்துட்டார்ல, இந்தியாவுக்கு தான் சொந்தம் அந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார்ல. ஸோ அப்போ அவர் இப்போ இல்லை. இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் இப்போ பார்க்க போனால் இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லை, அது பாகிஸ்தானுக்கும் சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தமாக இருக்கணும்னா, அந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போ வாழ்கிற முந்தி ராஜா இருக்கிறப்ப ஹரிசிங் அவருக்கு சொந்தம். அவருக்கு பிறகு அந்த நாட்டுக்கு ராஜா இல்லை. யார் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்னா, இப்போதைக்கு அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள். ஜம்மு காஷ்மீர், லடாக்னு 3 இடம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல வாழ்கிற மக்கள், பூர்வீக குடிமக்கள். ஜம்மு காஷ்மீரில் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெனரேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க இருக்காங்க எல்லாம் அங்கே. அவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம் பார்க்க போனோம். ஆனால் இப்போதைக்கு இந்தியாவும் சொந்தம் கொண்டாடுது. அது எங்களுக்கு தானே. இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சொந்தம் கொண்டாடலாம் இந்தியா, ஏன்னா எழுதி வாங்கிச்சு இல்லை ஹரிசிங்கிட்ட இருந்து தந்திரமா. ஸோ அப்போ இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை, ஆனால் சொந்தமாக ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அந்த நாட்டு மக்களுக்கு தான் சொந்தம். ஸோ இப்போ சொந்தமாக்கிக்கிச்சு, அவங்க இதில் இருக்குது. அந்த இடத்த கொடுக்க மாட்டுறாங்க பாகிஸ்தான்காரங்களுக்கு. ஸோ இப்போ இவங்களும் கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடம் இங்கே யாருக்கு இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? இந்தியாவில் உள்ள அந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால், அந்த காலத்தில் இருந்து இந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்லை, ஒரு தீர்வு காண முடியாது. அடிச்சுக்கிட்டு கிடந்தா, 2 நாடும் அடிச்சுக்கிட்டு கிடந்தா, எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும்ன்ட்டு இப்படியே இருந்தால் ஒரு முடிவு இல்லை. 1947க்கு முன்னையே பிரச்சனை இருந்திருக்கு.
அதாவது இந்தியா நாடு இருக்குல்ல, இந்தியர்கள் இந்து மதத்தை சேர்ந்த இந்தியர்கள்னு சொல்ல முடியாது, இந்தியர்கள்னால் தமிழர்களும் சேர்ந்து. ஸோ அப்போ இந்து மதத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருந்தாங்கள்ல, நியூ டெல்லி இன்னும் மற்ற இடம்லாம் இந்தியாவில், அவங்களுக்கு தான் இப்போ இருக்குது, சொந்தமாக இருக்குது. 1947க்கு பிறகு தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாட்டில் இருந்து தனித்தனியாக பிரிஞ்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரித்து கொடுத்துருச்சு. பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்த எல்லை பகுதிக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. இங்கிட்டு இந்தியா எப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை வெளியாக்கிட்டாங்க. அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க, இவங்க இங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இப்போ அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றா இருக்கிறப்ப, நேற்று கடைசி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒன்றா இருக்கிறப்ப நிறைய பிரச்சனை வந்திருக்குது. அந்த சமயத்தில் ஆனால் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்? அந்த ஜம்மு காஷ்மீர் இடம்னா அந்த நாட்டு மக்களுக்கு தான் சொந்தமாக இருக்கணும். இந்தியாவுக்கும் சொந்தமாக இருக்கிறதுக்கு முடியாது. அந்த நாடை வச்சுக்கலாம் அவங்க எழுதி வாங்கிக்கிட்டனால. ஆனால் பார்க்க போனால் உண்மையாக இந்தியாவுக்கு ஜம்மு காஷ்மீர் இடம் சொந்தம் இல்லை, அவங்களுக்குரிய நாடு இல்லை. ஜம்மு காஷ்மீர் மண் ஜம்மு காஷ்மீர் மண், அந்த நாட்டோட மண் யாருக்கு சொந்தம்னா அந்த ஜம்மு காஷ்மீரில் வாழ்கிற பூர்வீக குடிமக்கள். அந்த காலத்துலேருந்து எல்லாம் அந்த நாட்டில் வாழ்ந்துருக்காங்கல்ல. ஹரிசிங் இருக்கிறப்ப, ஹரிசிங்க்கு முன்னே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே பரம்பரையாக வந்திருக்காங்கல்ல. அந்த குடும்பம் அந்த வாரிசுக்கு சொந்தமாக இருக்கும், அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கணும். நாடு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அதே சமயம் நாட்டு மக்களுக்கும் சொந்தமாக இருக்கணும். இப்போ ராஜா இல்லை இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு தான் சொந்தமாக இருக்கணுமே தவிர எந்த நாட்டுக்கும் சொந்தமாக இல்லை. இந்தியா வச்சுக்கிட்டு இருக்குது காஷ்மீரை எனக்கு சொந்தமாகிருச்சுன்னு. உண்மையாக பார்க்க போனால் அந்த நாடு ஜம்மு காஷ்மீர் லாடாக் எல்லாமே அந்த நாட்டில் இப்போ வாழ்கிற பூர்வீக குடிமக்களுக்கு தான் சொந்தம். அவங்க தான் இப்போ அந்த நாட்டில் இருந்து அவங்க அந்த நாட்டை வழி நடத்தணும். அவங்களே சொந்தமாக எல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு வாழணும். இதுதான் பார்க்க போனால் இதுதான் முறையாக இருக்குது. இதான் சரியான தீர்வாக இருக்குது. இந்தியாவில் கொடுக்கணும் திரும்ப. சரி, நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த இடத்த, ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கே கொடுத்துறோம், அவங்களே வச்சுக்கிட்டோம். ஆனால் பாகிஸ்தான் அங்கே போகக்கூடாது, அந்த இடத்த எடுக்கக்கூடாது, அவங்க தனியாக இருக்கட்டும். இவங்களுக்கும் வேண்டாம் அவங்களுக்கும் வேண்டாம், 2 பேருக்கும் இல்லாமல் அந்த இடம் பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கட்டும். எல்லாருக்கும் உள்ள மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்த எழுதி வாங்கிக்கிட்டது இந்திய அரசாங்கம். அவங்க மேலே தான் ஒரு 95% இந்தியா மேலே தான் தவறு. குற்றம் புரிஞ்சவங்க யார்? தப்பு பண்ணினவங்க யார்? ஹரிசிங் இருக்கட்டும், அவர் எழுதி கொடுத்தாலும் இவங்க இந்தியா நாடு எழுதி வாங்கலாமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க பாவம் நாட்டு ராஜா அங்கே பாகிஸ்தான்காரங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படின்னு ராஜா இங்கே இந்தியாவில் அரசியல்வாதிக்கிட்ட அந்த காலத்தில் நேரு அந்த அரசியல் பாலிட்டிக்கில் உள்ளவங்களாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கூடி பேசி தானே. நேரு இதில் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்க மாட்டார். நேரு ஒரு முதல்வர், அதாவது நாட்டுக்கு பெரியவராக தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் இதில் ரொம்ப ஈடுபட்டிருக்க மாட்டார். அந்த ஜம்மு காஷ்மீர் இடத்த எடுக்கணுன்ற தீவிரமான முயற்சியில் இவர் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு பொம்மை மாதிரி நாட்டில் இருந்திருக்காரு, பிரதமர் அந்த காலத்தில். நேரு யார்? இந்திரா காந்தி அம்மா இருக்காங்கள்ல, அவங்களோட அப்பா. ஓகே, அவங்க இந்திரா காந்தியும் ரொம்ப நல்லவங்க,
அவர் அப்பா எப்படி இருப்பாங்க, முதல்வர், அதாவது முதல்வர்னா நாட்டுக்கு தலைவர், பிரதமர் நேரு, அவர் எப்படி இருப்பார்? அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஸோ அப்போ அது நான் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க, தெரியுங்களா? ஸோ இப்போ வந்து நேரு வந்து இந்த ஜம்மு காஷ்மீரை எடுக்கிறதுக்கு அவர் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த சமயத்தில் 1947 அந்த பிரச்சனை 3 இடத்துக்கும் வந்துச்சு இல்லை, இந்தியா காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், அந்த பாகிஸ்தான். அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து இதில் ரொம்ப இது பண்ணியிருக்க மாட்டார். நரேந்திரன் மோடி இவர் இப்போ உள்ளவர், அவர் வந்து இதுக்கு இந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் உள்ளவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும், பிரச்சனையை உண்டாக்காமல் இருந்திருக்கணும், நாட்டை எடுக்காமல் இருந்திருக்கணும் ஜம்மு காஷ்மீரை. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இந்தியாவில் இருக்காங்களே, தமிழகம்ல இந்தியா நாட்டில் உள்ளவங்க, அதெல்லாம் ஹிந்திக்காரங்க தானே, சீக்கியர்கள் எல்லாமே கலந்து கிடக்குது இல்லை இந்தியாவில், நியூ டெல்லியில், இந்த பக்கம் உள்ள நாட்டில். ஸோ இப்போ உள்ளவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நாடே சேர்ந்துக்கிட்டு, இந்தியா நாடே அந்த காஷ்மீருக்காக போராடிக்கிட்டு இருக்குது. அவர் நரேந்திர மோடி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவரும் பொம்மை தான். அந்த காலத்தில் எப்படி நேரு வந்து ஒரு பொம்மையாக நாட்டுக்கு தலைவராக இருந்தாரோ, அதாவது அந்த பொலிட்டிக்கில் உள்ளவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவார், சைனாலாம் வச்சு. யார்? அந்த காலத்தில் உள்ள நேரு, பிரதமர் நேரு. அதையே தான் இப்போ இந்த காலத்தில் இந்திய அரசாங்கத்தில் பொலிட்டிக்கில் உள்ள அந்த நரேந்திர மோடி அவரும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார். இவருக்கு இன்னும் ஒரு பவர் இல்லை, ஒரு பிரதமராக இருக்கார். எது ஒன்றுன்னா அரசியலில் உள்ளவங்க கூடி பேசி இப்படின்னு முடிவெடுத்து கலந்து பேசுவாங்க. கடைசியில் அந்த ஒப்பந்தத்தில் ஏதாச்சும் ஒன்றுன்னா அதுக்கு வந்து அதை வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாட்டு தலைவர், பிரதமர், அவர் கையெழுத்து போடணும், அப்போ தான் அதை செல்லும். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. பொலிட்டிக்கில் உள்ளவங்க வந்து இப்போ இந்தியா பிரதமர்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பிரதமர் கேட்டாகணும். எல்லா விஷயமும் வந்து இப்போ இந்த சண்டை நடக்கிறத நிப்பாட்டுறது, இதுக்கு ஒரு வழி காண்றது, இதுக்கு ஒரு தீர்வு காண்றது, இதெல்லாம் வந்து இவர் கையில் இல்லை, நரேந்திர மோடி. அப்படி சும்மா உட்காந்து தான் இருப்பார். எல்லாம் கூடி பேசி, அதை கூட்டமாக கூடி பேசுவாங்க இந்தியா அரசாங்கம், சட்டசபையில் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அப்புறம் இவர் போய் சைன் வச்சு இவர் எல்லாத்துக்கும் வந்து ஓகேன்னு சொல்கிற மாதிரி. அவர் ஒன்றும் கையில் ஒன்றும் இல்லை. இந்த ஜெயலலிதா இருந்தாங்களா, அவங்க கையில் கூட ஒன்றும் இல்லை. எல்லாம் பொலிட்டிக்கில் உள்ளவங்க தான், அவங்க சும்மா தான் இருந்தாங்க. அதை செயல்படுத்தணுன்னா அவங்க சைன் போடுவாங்க. அதே மாதிரி தான் நரேந்திர மோடி இப்போ இருக்கார். ஸோ இப்போ இது அந்த காலத்துலலாம் வந்து நாட்டை கைப்பற்றுறதுக்காக செஞ்ச தீவிரவாதிகள் மாதிரி பண்ணின செயல்கள் இந்திய அரசாங்கம். சரி, அது அந்த நாட்டை எடுத்துட்டாங்க, தந்திரமாக பேசி ஹரிசிங்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்தியா வாங்கின பிறகு இன்னும் நேற்றுல இப்போ ஒரு எத்தனை நாள் நாளா அந்த கடைசி வீடியோ அப்லோட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. அதிலெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பு வந்து வீடியோவில் பேச முடியல, எனக்கு சளி காய்ச்சல் வேறு, அதோட தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தொப்பி போட்டிருக்கிறதுனால, பச்சை கலர் தொப்பி, இந்த சட்டை வந்து டார்க் க்ரீன் கலர்னால, இங்கெல்லாம் பச்சையாக இருக்கிறனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. யாருமே தயவு செஞ்சு பேசிடாதீங்க. நான் மலேசியாவில் இருக்கிறனால, மலாய்க்காரங்க நாடு, முஸ்லீம் நாடு பாகிஸ்தான், அதனால வந்து நான் அங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. நான் தமிழச்சி. எங்கள் அப்பா அம்மா வந்து இந்தியாவில் பிறந்தவங்க,
அவங்க இந்திய நாட்டு பிரஜை, அதுக்கு பிறகு மலேசியா பிரஜை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர், எங்கள் ஜெனரேஷன் இந்தியா. அதனால நான் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி பேச எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நான் பேசலை. இப்போ இந்த தொப்பி போட்டிருக்கனால தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இது யுஎஸ்ஏ கொடி, யுஎஸ்ஏ கொடி, நேஷ்னல் ஃப்ளாக்கு. ஸோ இது நான் சும்மா போட்டிருக்கேன். நான் அதான் இப்போ நான் போட்டிருக்கிற அந்த உடுப்பை பார்த்து, தொப்பியை பார்த்து பல மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க. இதனால தான் இந்த உடுப்பை போட்டிருப்பாங்களோ, தொப்பியை போட்டிருப்பாங்களோ, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களோட தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன வேண்டாம். நியாயத்தை சொல்கிறதுக்கு அது எனக்கு தோணுது, சொல்லலாம் அப்படி நியாயத்தை சொல்லலான்னு. ஆனால் இந்தியா பக்கம் நியாயம் இல்லையே, எல்லாம் ஏமாற்றி வாங்கிக்கிட்டது இந்தியா தானே. தப்பு அவங்க மேலே தானே இருக்குது, எழுதி கொடுங்கன்னு கேட்கலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அது ஐநா சபை எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குச்சான். உலகத்தில் உள்ள ஐநா சபை இருக்குது இல்லை, அதுக்குன்னு தனியாக அந்த காலத்தில் ஐநா சபை இருக்குது. எல்லாம் கூட்டணி இருக்காங்க நாடு. அந்த கூட்டணி நாடு ஐநா சபை எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவு. அப்புறம் என்ன பண்ணுறது? பாகிஸ்தான்காரங்கனால என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு பிச்சைக்கார நாடு. மேஜர் மதன் குமார் இருக்கார், இந்த யூடியூப் சேனலில் பேசுகிற ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, இந்தியாவில் உள்ளவர். அவரு கூட சொல்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் பிச்சைக்கார நாடு, பிச்சைக்காரனுங்க. எங்கெங்கேயோ பேங்க்லெல்லாம் கடை வாங்கியிருக்காங்களாம். அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் வாழ்கிறவங்களாம் பாகிஸ்தான்காரங்க, ஏழ்மையான நாடாக. ஸோ இப்படியெல்லாம் தரக்குறைவாக பேசலாமா? மேஜர் மதன் குமார் அந்த பாகிஸ்தான்காரங்களை நாய்ங்கன்னு திட்டலாமா? ஸோ அவர் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த வார்த்தைகளை பாவிக்கலாமா? படித்தவர் தானே. ஏன் மதன்குமார் ஐயா, மதன்குமார், மேஜர் மதன்குமார், உங்ககிட்ட சொல்கிறேன், வீடியோ பார்த்து அப்படி பார்த்தீங்களா? நான் சொல்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேசுகிறது ரொம்ப தவறு. உங்களுக்கு 1000 பேர் சப்போர்ட் இருக்கலாம் இந்தியாவில். பாகிஸ்தான்காரங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆதரவாக பேச ஆள் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யாருமே ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட்டு. அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நாட்டில் உள்ள இந்தியா அரசாங்கமும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்களும் இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா? பாகிஸ்தான்காரங்களை போய் நாய்ங்கன்னு திட்டுறீங்களே, அது வேணுமோ? அந்த 3 நாய்களும் சேர்ந்துக்கிட்டு அங்கே வந்துருச்சுங்க. எங்கே அந்த 3 நாய்ங்க? யார்? பங்களாதேஷ் ஒன்று, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று யார்? சீனா. ஏன் இந்த 3 நாடை ஏன் எல்லாம் கூட்டு சேர்க்குறீங்க? சீனாவா என்னன்னு தெரில. ஏன் இந்த 3 நாடையும் கூட்டு சேர்த்து நாய்ங்கன்றீங்க? அவனுங்க 3 பேர் நாய்களா? வீடியோவில் யூடியூப்பில் பேசுகிறீங்கன்னு தெரியுது இல்லை? இதெல்லாம் பப்ளிக்காக வீடியோவில் சொல்லலாமா? மற்ற நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போயிடாத? உங்கள் நாட்டில் உள்ள இந்தியா மக்களுக்கு இலக்காரமாக போயிடாதா? ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு இப்படி தான் பேசுகிறதா? படிச்சிருக்கீங்க தானே? மேஜர் மதன்குமார் படித்தவர் தானே நீங்கள்? பெரிய பட்டப்படிப்பு படித்தவர் தானே? ஒரு படித்த மனுஷனுக்கு எப்படி யூடியூப்பில் பேசணுன்ட்டு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? அது என்ன ஒரு 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 தமிழன் முஸ்லீம்காரனை போய் நாய்ங்கன்றீங்க? இது சீனா பிரதமர் அவரையும் நாயின்னு தான் சொல்லியிருக்கீங்க போல இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த சீனாவா என்னான்னு தெரியல, இன்னும் ஒரு நாடு, இந்த 3 பேரையும் நீங்கள் நாய்ங்கன்றீங்க. யூடியூப்பில் எவ்வளோ பேர்? எனக்கே மனசு கேட்குறதுக்கே எனக்கு தாங்கலையே.
இப்படியெல்லாம் மனுஷன் பேசுகிறாரு. படித்தவங்க மாதிரியா பேசுகிறீங்க? அது அழகாக பேச முடியாதா? நான் எந்த ஒரு வீடியோவிலையாவது நான் யாரையாவது ஏசியிருக்கேனா? சரி, சொல்கிறீங்களா உங்கள் வீடியோ? நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியா மக்கள் முழுவதுமே வந்து இந்தியா நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து வெளிநாட்டுக்காரங்க சப்போர்ட்டு. எது? அமெரிக்கா சப்போர்ட்டு. இன்னும் மற்ற நாடுங்க நிறையா சப்போர்ட்டு. இந்த ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் எங்கள் நாட்டு MH17 ஏரோப்ளைனை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுத்தார். அவர் கூட கூட்டாளி இந்தியாவுக்கு, நரேந்திர மோடியோட எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. கொரியா, சீனா, இன்னும் மற்ற நாடுங்க, ரஷ்யா, இவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. ஏன் எல்லாம் ஒன்றமாக கூட்டமாக கூடுனாங்க? இதை சதி திட்டம் பண்ணுறதுக்கா? எல்லாம் இந்திய அரசாங்கம் கைக்குள்ளே போட்டுக்குச்சு இல்லை? நரேந்திர மோடி அவரெல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காருல்ல அவங்க கூட. இன்னும் பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னும் சதி பண்ண போகிறாங்களா எல்லாம் கூட்டமாக கூடி சேர்ந்துக்கிட்டு? ஏன்னா அந்த ஐநா சபை இருக்குது, உலக ஐநா சபை, அதுவும் ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்க போகுதா பாகிஸ்தானுக்கு எதிராக? அந்த நாட்டை கவுக்கிறதுக்கு, அந்த நாடு எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன் அப்படியே ஏதாச்சும் நீங்கள் பண்ணினாலும் மற்ற நாடுங்க சும்மா இருப்பானுங்களா? உலகத்தில் எத்தனை நாடு இருக்குது? எங்கள் நாடு மலேசியா இருக்குது. மேஜர் மதன்குமார் வீடியோவில் பேசுகிறவர் சொன்னார், முந்தி ஒரு வீடியோ நான் ஒன்றா பார்த்துக்கிட்டு வர்றப்ப நான் கண்டுபிடிச்சேன். அதில் அவர் சொன்னது வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. நான் முழுசாக நான் கேட்கல, என்னால் அதெல்லாம் ரொம்ப வீடியோ பார்க்க முடியாது, கொஞ்சம் தான் பார்ப்பேன். ஆனால் சொன்ன பாயிண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 நாடு இருக்கான். யாருக்கு? இந்தியாவுக்கு 3 நாடு வந்து சப்போர்ட்டாக இருக்கான் இந்தியாவுக்கு. அந்த 3 நாடும் அணுகுண்டு அட்டாமிக் பாம்பை கொண்டு போய் பாகிஸ்தானில் போட்டால் பாகிஸ்தான் நாடு அழிஞ்சு போயிடுமா. மேஜர் மதன்குமார் இந்தியாவில் உள்ள இவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு ஆதரவாக. வெளிநாட்டில் உள்ளவங்க யாரோ பெரிய தலைவர்கள் வந்து 3 நாட்டை குறிப்பிட்டார். இந்த நாட்டுக்காரங்க போய் அந்த பாகிஸ்தானில் குண்டு போட்டால், அதாவது அட்டாமிக் பாம்பு போட்டால் அந்த நாடே அழிஞ்சு போயிடும் பாகிஸ்தானு. அது வரைக்கும் எல்லாம் சும்மா இருப்பாங்களா மற்ற நாட்டுக்காரனுங்க? நான் இவர் போய் மதன்குமார் போய் ஆர்டர் கொடுத்து அந்த நாட்டை அழிக்க போகிறாராமா? இஸ்லாம் நாடு, அவங்களுக்கும் ஆள் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பாகிஸ்தானை அட்டாமிக் பாம்பு போட்டு அந்த நாட்டை நீங்கள் ஒரு பகுதியெல்லாம் அடிச்சிட்டிங்களா? உங்கள் இந்தியாவை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. இஸ்லாம் நாடு உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆப்பிரிக்கா நாடும் வந்து இஸ்லாம் நாடு தான். ஆப்பிரிக்காவிலேயும் நிறையா முஸ்லீம் இருக்காங்க. 90% முஸ்லீமு, 10% தான் மற்ற ஜாதிக்காரர்கள். அவங்களும் முஸ்லீம் நாடு தானே. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருப்பாங்களா? சார் பேச்சுக்கு சொல்கிறீங்களா? மேஜர் மதன்குமார் பேர் அழகாக வச்சுக்கிட்டு பேசுகிறது எப்படி மோசமான வார்த்தைகள். இதெல்லாம் சரியில்லை. வார்த்தைகளில் கவனம் வேணும். என்ன வேணாலும் பேசலான்ட்டு பேசுகிறத பற்றி இல்லை. அவசியம் இருந்தால் பேசலாம். ஆனால் நாட்டை போய் அவங்கள போய் நாய்ங்கன்ட்டிங்களே. அந்த எத்தனை வருஷமாக போராடுறாங்க பாவம். இன்னும் இந்தியா திருட்டுத்தனமாக இந்தியா எழுதி வாங்கிக்கிச்சே. காஷ்மீர் நாடை ராஜாவை ஏமாற்றி எழுதி வாங்கிக்கிச்சு. அப்படிப்பட்ட நாடு இந்தியா. அவங்களுக்கு ஆதரவு தமிழன் தானே. இந்தியா நாட்டை பற்றி தான் உயர்வாக பேசுவீங்க, இந்தியா நாட்டுக்கு தான் ஆதரவாக பேசுவீங்க. முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவங்களும் மனுஷனுங்க தானே. யாராவது ஒரு பையன் வீடியோவில் பேசினான், சின்ன பையன், சண்டை போடக்கூடாது, யாரும் வந்து உயிர் பலி எடுக்கக்கூடாது,
எந்த மக்களாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாம் மனுஷங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு. மதம் தான் வேற இருக்கா தவிர ஒவ்வொருத்தருக்கும். இப்போ இந்தியாவில் தமிழர்கள், முஸ்லீம் எல்லாம் இருக்காங்க, வெளிநாட்டிலையும் எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தா இவங்க முஸ்லீமும் அவங்க இந்து மதம். ஓகே, ஸோ அப்போ இவங்க ரெண்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டு உயிர் பலி எடுக்கக்கூடாது. சண்டை போட்டு சண்டை சமயத்தில் ஏதாச்சும் ஆளுங்களுக்கு வந்து உயிர் இழப்பு ஏற்படலாம், அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் போய் திடீர் தாக்குதல் பண்ணி பாகிஸ்தானில் பாம்பு போட்டு அட்டமிக் பாம்பை போட்டு எவனுக்கு தெரியாது, எவனுக்கு தெரியாமல் போய் நாட்டை அழிச்சா சும்மா இருப்பாங்களா? பாகிஸ்தான் நாடு பிச்சைக்கார நாடாம் மேஜர் மதன்குமார் சொல்கிறாரு. பேசுறது எப்படி வேணாலும் பேசிடலாம், ஆனால் அதோட பின் விளைவுகளை பார்க்கணும். பின் விளைவுகள் என்ன வரப்போகுது, என்ன நடக்கும், இந்த மாதிரி பேசணுன்ட்டு அதெல்லாம் யோசிக்கணும். நான் பார்த்துட்டு நான் மதன்குமாரோட வீடியோவை இப்போ எங்கள் நாடு இருக்குது முஸ்லீம் நாடு, எங்கள் நாடு முஸ்லீம் நாடு, சும்மா மலேசியா விடுமா? எங்கள் நாட்டை பற்றி கூட அவர் மதன்குமார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பங்களாதேஷுக்காரனுங்க மலேசியா அரசாங்கம் இதை பற்றி கூட அவர் மலேசியா கொடியை போட்டு வீடியோ எடுத்திருக்காரு. சரி, அது வந்து எந்த நாட்டை பற்றி வேணாலும் பேசலாம், அவர் பேசுனதுல தவறு இல்லை, அது இருந்துட்டு போகுது. ஆனால் ஒரு எத்தனை வீடியோவில் அந்த பாகிஸ்தான்காரங்களை பிச்சைக்காரங்கன்றாரு. அது பிச்சைக்கார நாடு, அங்கங்கெல்லாம் கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் கிடக்குதுன்ட்டு என்னென்னமோ பேசுனாரு அந்த மனுஷன். ரொம்ப தவறு. நான் பார்த்தேன், எனக்கே மனசு தாங்கலை. சரி, அவங்கக்கிட்ட படை பலம் இல்லை, ஏழை நாடு தான், கையில் பணம் இல்லாத நாடு, ஏதோ இருக்குது. ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி இந்தியா மாதிரி இல்லை. இந்தியாவுக்கு இருக்கும், இந்தியாவுக்கு உலகம் முழுவதும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாம் ஆதரவாக இருக்காங்க இந்தியாவுக்கு. வெள்ளைக்காரங்க கொண்டு இந்தியாவுக்கு ஆதரவு. அந்த யுஎஸ்ஏ நாட்டு பிரசிடென்ட் யார், என்னது டொனால்டு ட்ரம்மா என்னமோ ஒரு பேர் கூட எல்லாம் பணியாக இருக்குது. அமெரிக்கா பிரசிடென்ட் அவர் எதுக்கு இங்கே வராரு இந்தியாவுக்கு? நரேந்திர மோடியோட ஏன் வந்து கூடி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க? அந்த விளாடிமிர் புட்டின் அவரும் இங்கே இருந்துக்கிட்டு சீனா நாட்டு அதிபர் கூட எல்லாம் கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் நாட்டை கவுக்க போகிறாங்களா? பாகிஸ்தான் நாட்டை பண்ணுறது நல்லா இருக்கா? அது வேற வீடியோவில் மின்னுக்கு ஃப்ரண்ட் டிசைனில் அந்த படத்தை வேற வரிசையாக வச்சுக்கிறது, 3 பேர் 4 பேர் கூடி நிற்கிறது. அது மதன்குமார் வேற சொல்லிட்டாரு, அந்த நாட்டை வந்து பாம்பு போட்டு எத்தனையோ நாடு 3 நாடு சொன்னார். அந்த நாட்டை அழிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு நொடியில் அந்த நாட்டை வந்து இல்லாமல் ஆக்கிடலாமா? வீடியோவில் வீராப்பா பேசலாமா? அவர் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குல்ல. அவங்கள போய் பாகிஸ்தான்காரங்கள பிச்சைக்காரங்கன்றாரு. சரி, அது அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பேசிட்டு போட்டோம், பேசிட்டோம். தமிழனுங்கன்னா பேசுறதுல கட்டியாக இருந்துங்க. தமிழனுங்க வந்து பேசாமல் இருக்க முடியாது. நல்லதையும் பேசுவாங்க, கெட்டதையும் பேசுவாங்க. சரி, ஸோ இது ஒன்று நான் சொல்லிட்டேன். எனக்கு சளி பிடிச்சி காய்ச்சலாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பேச முடியல. இதோட பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் மருந்து சாப்பிடல, திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு. ஆனால் நான் எடுக்கணும் வீடியோன்னு என்ன நானே பாஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, இதை நினச்சிக்காதீங்க. இந்த கேப் வந்து நேற்று தான் நான் வாங்கினேன். பச்சை மரகத பச்சை, ஏன் ராசி கலர் மரகத பச்சை, எமரல்டு கிரீன். மீனாட்சி அம்மன் சாமி அவங்க தான் என் குலதெய்வம். அந்த அம்மனு அவங்களும் பச்சை கலர் தான், அவங்க உடம்பு இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு
எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில, நான் என்ன சொல்கிறதுனே தோணலை. போங்க, இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானை பிச்சைக்காரனாக நாடாக ஆக்கிடுச்சுங்க. ஏன் எங்கள் நாடு சொல்ல முடியுமா பிச்சைக்கார நாடுன்னு? எங்கள் நாடு எவ்வளோ செல்வாக்குள்ள நாடு, எங்கள் நாடு பணக்கார நாடு. பணக்கார நாட்டில் எங்கள் நாடும் ஒன்று. முன்பு பாகிஸ்தான்காரங்க வந்து ஏன் வந்து ஜம்மு காஷ்மீரை விடலன்னா, அந்த இடத்துக்கு போராடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாடு பிடிச்சிருக்குது, அந்த காலத்துலேயே பிடிச்சிருக்குது. இப்போ இந்தியா, இங்கே இந்தியா, இங்கிட்டு பாகிஸ்தான், இந்த ரெண்டு நாடும், ரெண்டு நாட்டு மக்கள் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. 47 வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ரெண்டு நாடும் ஒன்றா தான் இருந்திருக்குது. இந்தியாவில் தான் முஸ்லீம் மக்களும் இருந்திருக்காங்க. அந்த முஸ்லீம் மக்கள் தான் வந்து இப்போ இருக்காங்களே பாகிஸ்தான்காரங்க, அவங்க தான் இந்தியாவில் இருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நாட்டுக்கு பேரை வச்சுக்கிட்டது வந்து பாகிஸ்தான்னு. ஏன் பாகிஸ்தான்னு வச்சாங்க? அதை யாராவது யோசிச்சிங்களா, கவனிச்சிங்களா? அந்த பாகிஸ்தான் பேரை வந்து அந்த நாட்டுக்கு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன பிறகு அந்த பேரை வச்சுக்கிட்டது வந்து யாருன்னா அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் தலைவர்கள். இந்த நாட்டு பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வரும், கிஸ்ன்னு வரும். இந்த கிஸ்ன்ற பேர் பார்த்தீங்களா, இஸ்ன்னு வருது. ஜம்மு காஷ்மீர். ஸோ இப்போ அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் பேர் இருக்குதுல்ல, இவங்க பேரில் பாகிஸ்தான் இஸ்ன்னு வருது, இந்த காஷ்மீர் பேரில் இஸ்ன்னு வருது. முஸ்லீம் மக்கள் வாழ்கிற அந்த நாட்டுக்கு வச்சுக்கிட்ட பேர் பாகிஸ்தான், கிஸ்ன்னு வருது, இஸ்ன்னு வருது. அந்த ஜம்மு காஷ்மீர் பேரில் காஷ்மீர், அதுலேயும் இஸ்ன்னு வருது. அந்த பாகிஸ்தான்காரங்க ஏன் வந்து அவங்க நாட்டுக்கு பேர் வந்து பாகிஸ்தான்னு வச்சாங்கன்னா, அந்த இஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா காஷ்மீர் இடத்து நினைவாத்தான் இந்த இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போன முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தான்னு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு இஸ்ன்னு வருதா? அப்போ எந்த அளவுக்கு காஷ்மீர் மேலே அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த இடம்தான் பிடிச்சிருக்குது அவங்களுக்கு, அந்த காலத்துலேயே பிடிச்சிருக்குது. பாவம், இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேரெல்லாம் இறந்துட்டாங்க. இந்தியா விடல. தவறு யார் மேலே? இந்தியா மேலே. இந்திய அரசாங்கம் ரொம்ப தப்பு பண்ணிருச்சு. தந்திரமாக எழுதி வாங்கியிருக்கக்கூடாது. சரி, அங்கே வந்து காஷ்மீரில் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து அந்த அந்த பாகிஸ்தான்காரங்க வந்து எல்லாம் நாட்டுக்குள்ளே பூந்து எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வதந்தியை கலப்பினாங்கல்ல இந்தியா நாட்டில் உள்ளவங்க. அவங்க மட்டும் இல்லை, ஐநா சபையில் உள்ள எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டாக சேர்ந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்கல்ல. சரி, அது உண்மையாக பொய்யோ தெரில, இது இன்னொன்று தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த காலத்து கதை. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சதில்லை, ஒரு வீடியோ அந்த காலத்தில் எடுத்து வச்சதில்லை. ஆனால் அந்த காலத்தில் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இன்டர்நெட்டில் பார்த்தா, யூடியூப்பில் பார்த்தா இருக்குது. ஆனால் இந்த சண்டை விவகாரத்தை யாருமே வீடியோ எடுத்ததில்லை. ஏன்னா பார்க்கல ஆள். இவங்க சொல்கிறது தான் ஐநா சபை, இந்த இந்தியா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்களா அந்த சண்டை சமயம். அதெல்லாம் எப்படி நம்புறது? மனுஷங்க எப்படி நம்ப முடியும்? ஆனால் சொல்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. ஏன்னா எல்லாமே உலகம் முழுவதுமே வந்து உலகத்தில் பாதி நாடு வந்து எல்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டு. சீனாவோட அந்தந்த நாட்டுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா அந்த இடத்த எடுத்துக்கிச்சு இல்லை, அந்த இடத்து பேர் கூட நான் சென்ற வீடியோவில் வந்து என்னமோ ஒரு சின்னு வருதுன்னு சொன்னேன். என்ன சின்னா? அக்ஷின், AKSIN, அக்ஷின்னு நினைக்கிறேன். அக்ஷின் அந்த நாடு அது எடுத்துக்கிச்சு இல்லை. அவங்களும் எல்லாம் கூட்டணி தான், எல்லாம் இப்போ கூடி பேசிக்கிட்டு தான் கிடக்கிறாங்கல்லாம். இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கூட்டாளி ஆகிட்டாங்க. இன்னும் என்னென்னத்தை பண்ண போகிறாங்களோ தெரில. அப்படின்னு பாகிஸ்தான் நாட்டை தூக்க போகிறானுங்களா? கூடி சேர்ந்து பேசி
இந்த விளாடிமிர் புட்டின் இவருக்கு இங்கே என்ன நரேந்திர மோடியோட பேச்சு. அடிக்கடி யூடியூப்லலாம் படம் போடுறாங்க ஃப்ரான் டிசைனு. அவரும் இருக்கிறாரு விளாடிமிர் புட்டின்னு. அந்த நாட்டு தலைவர் எங்கள் ஏரோப்ளேனை சூட வச்சுட்டாரு ஆர்டர் கொடுத்து. அதெல்லாம் அந்த நாட்டுக்கு தலைவரை இந்தியா கூட்டாளியாக சேர்த்துக்குச்சு. கூட்டாளியும் இல்லை, பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தால் தானே பெரிய பெரிய தலைவர்கள் இந்த பாகிஸ்தானை எதிர்த்து அந்த நாட்டை அழிக்க முடியும். பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அளவோடு இருக்கணும். மற்ற நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. நானும் யூடியூப்பில் எவ்வளோ நாள் பார்க்குறேன். இந்த பாகிஸ்தானை பற்றி இந்தியா தமிழனுங்க அப்படி பேசுகிறானுங்களே. ஐயோ கடவுளே, எல்லாமே பாகிஸ்தான் மேலே தான் தவறான். சரி, முந்தி அந்த சண்டை நடந்துச்சு இல்லை, இதில் ஜம்மு காஷ்மீரில் இவனுங்க போய் பாகிஸ்தான்காரங்க போய் சண்டை போட்டாங்கன்னு வீடியோ ஒன்றும் எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை. சரி, அந்த சமயத்தில் இவர் ஜம்மு காஷ்மீர் சுல்தான், இவர் ராஜா, அவர் சுல்தான் ஹரி சிங் அப்படின்வாங்க. சுல்தான்னு சொல்லலாம், அது மலை வார்த்தை. ராஜான்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் ராஜா. அவர் அங்கேருந்து ஓடி இந்தியாவில் சொன்னார்ல, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, நீங்கள் அவங்கள வெளியாக்கினா போதும் அப்படின்னு இங்கே இந்தியாவில் இவங்கக்கிட்ட உதவி கேட்டார்ல. அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்தியா அரசாங்கம், சரி நாங்கள் வெளியாக்கிறோம், நீங்கள் நிம்மதியாக அந்த நாட்டில் இருக்கலாம் ஜம்மு காஷ்மீரில் அப்படின்னு இந்திய அரசாங்கம் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்கணும், போயிட்டு அவங்க ஜம்மு காஷ்மீரில் உள்ள அந்த பாகிஸ்தான் படையை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மையாக சண்டை போட்டாங்களா இல்லையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. உண்மையாக சண்டை நடந்துச்சா? போட்ட ஒரு ஆதாரம் இல்லையே. ஸோ அப்போ அது அந்த சமயத்தில் சரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, இவர் சொல்லியிருக்காருல்ல இந்திய அரசாங்கக்கிட்ட. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நாட்டை எழுதி வாங்காமல் சரி நீங்கள் போங்க, இந்திய அரசாங்கம் படைகளை அனுப்பி நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம், படைகளை அங்கே இறக்கி பாகிஸ்தான்காரங்களை வெளியாக்கிடுறோம், ஜம்மு காஷ்மீரை விட்டு நாங்கள் வெளியாக்கிடுறோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நாடு உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஜம்மு காஷ்மீர் ஹரி சிங் ராஜாவுக்கு இந்திய அரசாங்கம் ஐடியா கொடுத்துருக்குது, உங்கள் நாட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும், நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் சரியா பண்ணலாமா இந்திய அரசாங்கம்? அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை. இப்போ நான் சொல்கிறது இந்த காலத்து கதை இல்லை, அந்த காலத்து கதை. ஏன்னா இன்னும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இதுக்கு காரணம் யார்? நாட்டை எழுதி கொடுத்த ஜம்மு காஷ்மீர் ராஜா. அவர் மேலே தான் முழுக்க தவறு, அவர் மேலே தான். அது மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கத்து மேலேயும் தவறு. அந்த காலத்தில் எழுதி வாங்கியிருக்கக்கூடாது. இதனால தான் மிஸ்டேக் 2 பேரும் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜா ஹரி சிங் ராஜாவுக்கு அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவெடுக்க முடியாத சரியான வைந்தாங்கொழி ராஜாவா ஹரி சிங் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. தொட நடுங்கியா இருந்திருக்காரு. எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி கடைசியில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. இன்னும் தொடருது சண்டை. நான் 2 தடவை சண்டை போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் வீடியோவில் பார்த்தேன் நேற்று, 4 தடவை சண்டை வந்திருக்கான். 2 தடவை இல்லையா, 4 தடவை. சரி, எத்தனை தடவை வந்தாலும் இந்த சண்டைக்கு காரணம் யார்? அவங்க எழுதி கேட்டு அவங்க அந்த அவங்க பாகிஸ்தான்காரங்க அந்த இடத்த கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த நாடு. அதோட அந்த நாட்டை ஜம்மு காஷ்மீர் நாட்டை இந்தியா எழுதி வாங்கியிருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஹரி சிங் ராஜா அறிவில்லாத ராஜா, அவர் பிள்ளைங்க கூட இல்லையா,
அவருக்கு பிள்ளைங்க இருந்திருக்காங்க, அந்த பிள்ளைங்கள கூட இல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அந்த ஹரிசிங் ராஜாவுக்கு பிறகு அந்த நாட்டுக்கு வந்து வாரிசாக எதுவும் வரக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரவாதிங்க தானே பண்ணியிருக்காங்க. ம் யார் பயங்கரவாதிங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இந்தியாவா, பாகிஸ்தானா, யார்? ஜம்மு காஷ்மீருக்கு அடிக்கடி போய் வந்துக்கிட்டு இருந்தது யார்? இந்திய அரசாங்கத்தில் உள்ளவங்க, அந்த படைங்க தானே. இந்திய அரசாங்கம் அந்த குரூப் தானே அங்கே இதுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்குது. அங்கே உள்ள ராஜா ஹரிசிங்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, போய்கிட்டு எல்லாம் பேசி வந்துக்கிட்டு. அந்த சமயத்தில் வந்து அந்த ஹரிசிங்கோட பிள்ளைங்க கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவங்களையும் யாரோ கொண்டு போட்டாங்க போலக்கு. வாரிசு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. யாராக இருக்கும்? பாகிஸ்தான் உள்ளுக்கு போச்சா? இந்திய அரசாங்கம் தானே உள்ளே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு சுல்தான் ராஜா இல்லை. இப்போ ஹரிசிங்கோட முடிஞ்சுது. ஓகே, இவ்வளோதான். ஓகே, பாய்.